ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தி எபிசோட் 6. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படின்றது காமனாக வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃப்ரீ மென்டர்ஷிப்பில் வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ இதில் எது எது என்னென்ன வந்து இருந்தால் ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்டையராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்காமல் வந்து நம்மளோட டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். அங்கே தான் வந்து நான் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அடிக்கடி நான் வந்து லைவ் வந்து வருவேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப் வந்து நார்மலாக வந்து ப்ரைஸில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி தான் இருக்கும். இது வந்து பை பை புல்லிஷ் எஃப்இஜி, இது வந்து பேரிஷ் எஃப்இஜின்னு தெரியும். ஸோ இது ஏன் நடக்குது? இதோட வந்து பின்னாடி என்ன நடக்குது? இது இது நடந்தா என்ன நம்ம பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்டையரா வந்து சொல்லிடுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்கு உள்ள போயிருவோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் புல்லிஷ் எஃப்இஜி அண்ட் தென் பியரிஷ் எஃப்இஜி. ஸோ புல்லிஷ் எஃப்இஜிங்கிறது வந்து இப்படி தான் வந்து இருக்கும். நடுவில் வந்து கேப் இருக்கும். பியரிஷ் எஃப்இஜிங்கிறது வந்து இப்படி இருக்கும். இப்போ ஒரு எஃப்இஜி வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கேண்டில்ல தான் ஃபார்ம் ஆகும். விச் இஸ் கேண்டில் 1, கேண்டில் 2, கேண்டில் 3. இந்த கேண்டில் 2ல பார்த்தீங்கன்னா, கேண்டில் 1ஓட ஹைஸ்க்கும் கேண்டில் 3ஓட லோஸ்க்கும் வந்து இடையில இருக்க கேப் தான் வந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்றோம். விச் மீன்ஸ் இது வந்து புல்லிஷ்க்கு. பியரிஷ்க்குனா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் வந்து கேப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோஸும் தேர்ட் கேண்டிலோட ஹைஸும் சேர்ந்தது தான் பியரிஷ் எஃப்இஜி. நார்மலாக வந்து இந்த 3 கேண்டில்ல நீங்கள் வந்து ஒரு கேப் பார்ப்பீங்க. இந்த விக்கு வந்து மிட்டிகேட் ஆகிருக்காது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் ஆகிருக்காது. இதை தான் நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து லைக் புல்லிஷாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வென் ப்ரைஸ் மூவ்ஸ் அப் அக்ரெசிவ்லி அண்ட் லீவ்ஸ் அ கேப் பிட்வீன் கேண்டில்ஸ் ஷோயிங் இம்பேலன்ஸ், ப்ரைஸ் ஆஃபன் கம்ஸ் பேக் டு ஃபில் இட் பிஃபோர் கண்டினியூ ஹையர். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏற்கனவே நம்மளோட சீரீஸில் பார்த்த மாதிரி லைக் வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இந்த ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து நமக்கு இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இந்த எஃப்இஜி வந்து இங்கே நம்ம ஸ்பாட் பண்ண முடியும். விச் இஸ் அந்த ஹையர் ஹை வைக்கும்போது ஒரு ஒரு பிரேக்கிங் ஹைஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரிஜெக்டிங் க்ளோஸில் வந்து ட்ரேட் பிளான் பண்ணுவோம். அது வந்து எங்கே பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த ரேஞ்ச் வேணால் எடுத்துக்கலாம். எந்த ஆர்டர் ஃப்ளோ வேணால் எடுத்துக்கலாம். ஈவன் 1 ஹவர் ஆர்டர் ஃப்ளோ, 4 ஹவர் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தெளிவான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்னு வைங்க. ஸோ ப்ரைஸ் வந்து அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹையராக வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு இது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னாலே, ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ண தான் பார்க்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த புல்லிஷ் எஃப்இஜி அண்ட் பியரிஷ் எஃப்இஜி. பியரிஷ் எஃப்இஜிக்கும் அதே தான். வென் ப்ரைஸ் ட்ராப் ஸ்ட்ராங்லி அண்ட் லீவ்ஸ் கேப் பிட்வீன் கேண்டில்ஸ் கிரியேட்டிங் இம்பேலன்ஸ், ப்ரைஸ் யூஸ்வலி ரீட்ரேசஸ் டு ஃபில் இட் பிஃபோர் மூவிங் லோவர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக வந்து லைக் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அந்த எஃப்இஜி வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் கேண்டிலோ இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சோ இல்லை வந்து எவ்வளோ டேஸ் ஆனாலும் அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ப்ரைஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் போகும். ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்ஸில் நமக்கு பிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. விச் இஸ் பிசி தான் வந்து நமக்கு புல்லிஷ் எஃப்இஜி. பிசினா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பை சைடு இம்பேலன்ஸ், செல் சைடு இன்எஃபிஷியன்சி. அப்படின்னா பை சைடு வந்து இம்பேலன்ஸாக இருக்கும், செல் சைடு வந்து
லைக் வந்து நமக்கு எதுவுமே அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டேப்பே ஆயிருக்காது. ப்ரைஸ் வந்து 4த் கேண்டில் வந்து டேப் பண்ணியிருக்காதுன்னு வைங்க. அது வந்து லைக் இன்எஃபிஷியன்சியா இருக்கும். பை சைடு வாஸ் ஆஃபர்டு பட் செல் சைடு வாஸ் நாட் பிரசன்ட் காசிங் இம்பேலன்ஸ். அதான் சொல்றாங்க. குட் பிஸி ரெஸ்பெக்ட் த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட். சிஇல வந்து அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பிஸின்னு வைங்களேன். ஒரு நல்ல இது வந்து ஒரு ப்ராப்பரான நல்ல பிஸி அப்படின்னா, இதோட நீங்க ஃபிப் செட்டிங்ல வந்து 0.5 வச்சீங்க அப்படின்னா, இது 0, 1, 0.5. ஸோ இதில இருக்க 50%ல வந்து பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிட்டு போகும். ஸோ இதுதான் வந்து குவாலிட்டியான பிசி. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு அ எந்த பிரைஸ் எடுத்துக்கிட்டாலுமே, அதில வந்து சிஇ வந்து ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னாலே, அது நமக்கு ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு லைக் டேப்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆ கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து நல்லா பாருங்க. அ 1 கேண்டில், 2nd கேண்டில் அண்ட் தென் 3 கேண்டில். 3 கேண்டிலோட லோஸ்க்கும், 1 கேண்டிலோட ஹைஸ்க்கும் நமக்கு என்ன இருக்கு? கேப் இருக்கு. ஸோ அப்ப நம்ம இத என்ன சொல்லுவோம் அப்டின்னா, பிசின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா வந்து இங்க தான் நீங்க வந்து ட்ரேட வந்து லைக் நீங்க பிளான் பண்றீங்க அப்டின்னா, இங்க வந்ததுக்கப்புறம் தான் நீங்க என்ட்ரீஸ்லாம் வந்து பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிபி. சிபின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, செல்ஸ் 3 இதுவும் வந்து நமக்கு 3 கேண்டில் பேட்டர்ன் தான். நார்மலா இது வந்து பியரிஷ் எஃப்இஜின்னு சொல்லுவோம். நார்மலா நீங்க வந்து குழப்பிக்காதீங்க. சிபின்னா ஒண்ணும் இல்ல. செல் சைடு இம்பேலன்ஸ், பை சைடு இன்எஃபிஷியன்சி விச் இஸ் பியரிஷ் எஃப்இஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இதுவும் வந்து கேண்டில் 1, கேண்டில் 2, கேண்டில் 3. ஸோ இந்த 2nd கேண்டில்ல இருக்க கேப்ப தான் நம்ம வந்து இன்எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். செல் சைடு வாஸ் ஆஃபர்டு பட் பை சைடு வாஸ் நாட் பிரசன்ட் காசிங் இம்பேலன்ஸ். ஸோ இங்க வந்து செல் சைடு வந்து இருக்கு. பை சைடுல வந்து இந்த விக் வந்து மிட்டிகேட் ஆகல. நார்மலா சொல்லணும் அப்டின்னா, இந்த 2 விக்கும் வந்து மிட்டிகேட் ஆகல உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கனால இது வந்து ஒரு இம்பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இங்க நீங்க நம்ம வந்து ஏதாவது என்ட்ரீஸ் பிளான் பண்றோம் அப்டின்னா, பிரைஸ் வந்து இங்க டேப் பண்ணிட்டு, அதே மாரி நான் சொன்ன மாரி இதில 50% வந்து டேப் பண்ணிட்டு கீழ போக சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. குட் பிசி ரெஸ்பெக்ட் த சிஇ கான்சிக்யூட்டிவ் என்கரேஜ்மென்ட்ல வந்து பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இத தான் வந்து நம்ம சிபின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். இது வந்து லைக் நான் மோஸ்ட்டா வந்து பயாஸ் தெர்ல, இல்ல வந்து ஒரு உங்கள நீங்க என்ட்ரி எடுத்து வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்டின்னா, இப்ப இந்த பை சைடு அ எஃப்இஜி வந்து இருக்கு. ஸோ இத பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, கம்ப்ளீட்டா வந்து குளோஸ் பண்ணியிருக்கு. பாடி வந்து இங்க குளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்படி குளோஸ் வச்சுச்சு அப்டின்னா, இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, இன்வெர்ஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு புல்லிஷ் பிடிஐ ஒரு புல்லிஷ் எஃப்இஜி வந்து பியரிஷ் எஃப்இஜி இங்க பாருங்க எப்படி க்ளோஸ் வச்சிருக்கு பாருங்க. ஸோ பாடி வந்து கீழ க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதில ஓப்பன் ஆகி இந்த இந்த இதில வந்து பிரைஸ் எஃப்இஜில ரியாக்ட் ஆயிட்டு கீழ வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்வெர்ஷன்னு சொல்லுவோம். நார்மலா வந்து இன்வெர்ஷன் வந்து ஆ நீங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, லைக் பயாஸ் வந்து ஃபிளிப் ஆயிடுச்சு. இல்ல வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல நீங்க என்ட்ரி பிளான் பண்றீங்க அப்டின்னா, ஸோ இந்த எஃப்இஜி அண்ட் ஐஎஃப்இஜி வந்து பிரிஃபர் பண்ணணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியும் உங்களுக்கு இருக்கும். சிஎஸ்டி. சிஎஸ்டி வச்சு ஒரு இம்பேலன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்டின்னாலே, இத தான் நம்ம வந்து இன்வெர்ட்டட் எஃப்இஜின்னு சொல்லுவோம். When a normal FEG gets broken and price closes through it, it flips it has support becomes and resistance or vice versa. அப்படின்னா இந்த எஃப்இஜி தான் வந்து இந்த புல்லிஷ் எஃப்இஜி வந்து க்ளோஸ் ஆனனால, இன்வாலிடேட் ஆனனால நெக்ஸ்ட் பிரைஸ் லைக்லி டூ பி அந்த இத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழ போயிரும். ஸோ அதுதான் வந்து இதில மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் இன்வெர்ஷன் பிரைஸ் ஆஃபன் கம்ஸ் பேக் டூ ரீடெஸ்ட் ஐஎஃப்எஸ்ஜி தென் கன்டினியூஸ் இன் த நியூ டைரக்ஷன். அதுதான் நான் சொன்னது தான் வந்து இந்த பாயிண்ட். ஸோ பிரைஸ் வந்து அந்த ஐஎஃப்இஜிய வந்து டேப் பண்ணிட்டு, அப்படியே வந்து நீங்க என்ன ஆர்டர் ஃப்ளோ வந்து இருக்கோ அங்க போயிரும். ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சார்ட்ல லைவா உங்களுக்கு நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்ல போயிட்டு, இதோட எக்ஸாம்பிள்லாம் பார்த்து நான் உங்களுக்கு நெறைய விஷயம் வந்து சொல்றேன். ஸோ மேக் ஷூர் கைஸ் நீங்க இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்மளோட டெலிகிராமோட லிங்க் கீழ இருக்கும். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்ப வாங்க சார்ட்குள்ள போயிருவோம்.
கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்து புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோல வந்து பிரைஸ் இருக்கு. ஸோ, இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்ப வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் அண்ட் தென் தேர்ட் கேண்டில். ஸோ, இதுக்கும் இதுக்கும் வந்து கேப் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த 2 கேப்பையும் வந்து மார்க் பண்றோம். பிரைஸ் வந்து பிரைஸ் வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரியாக்ட் ஆயிட்டு மேல போயிருக்கு. ஸோ, அதே மாதிரி இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு மேல போயிருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. பிரைஸ் வந்து இத ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு புல்லிஷ் எஃப்இஜி இருக்கு. ஸோ, இங்க வந்து ரியாக்ட் ஆயிட்டு போயிருக்கு. ஓகே. ஸோ, இப்ப வந்து உங்களுக்கு சில டவுட்ஸ் வந்து இருக்கும். ப்ரோ இதுல வந்து டேப் பண்ணிருச்சு. நான் வந்து எப்படி வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கறது? லைக் இந்த எஃப்இஜி தான் வேலிடா, இன்வேலிடான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து ஒரு எஃப்இஜி வந்து வேலிடா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் வச்சு பார்ப்போம். இது வந்து 4 ஹவர் எஃப்இஜி. 4 ஹவருக்கு நீங்க வந்து 15 மினிட்டோ, 5 மினிட்டோ லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம். ஸோ, இப்போ வந்து இந்த பிரைஸ் செக்ஷன்ல லைக் இந்த எஃப்இஜி வந்து ரியாக்ட் ஆயிருக்குல்ல. ஸோ, இதுல வந்து எப்படி என்டர் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து காட்டப் போறேன். ஸோ, நீங்க வந்து லைக் ப்ராப்பரா பார்த்துக்கங்க. இப்ப இந்த இந்த எஃப்இஜி வந்து எப்படி வேலிடா வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து இதுக்குள்ள பிரைஸ் வந்ததுக்கப்புறம், டேப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்றேன். கைஸ் இப்ப நம்ம பார்த்த ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து லோயர் டைம் ஃப்ரேம் வந்து வந்துட்டேன். இது வந்து பர்ட்டிகுலரா நம்ம எப்படி வந்து பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நமக்கு பிரைஸ் வந்து இந்த எஃப்இஜிக்குள்ள 4 ஹவர் எஃப்இஜிக்குள்ள வந்து வந்திருக்கு. இது வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் படி போனா வந்து பெட்டரா இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு தனியா வந்து சீரிஸ்ல வந்து எபிசோட் குடுப்பேன். ஸோ, அதுல வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ, இப்ப வந்து நார்மலா சொல்றேன். ஸோ 4 ஹவர்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்டின்னா, லைக் 5 மினிட் எஃப்இஜி வந்து 5 மினிட்டோ, 15 மினிட்டோ வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்ப வந்து இந்த எஃப்இஜில வந்து மார்க்கெட் வந்ததுக்கப்புறம், ஸோ இங்க எனக்கு வேலிடா வந்து ஒரு மார்க்கெட் வந்து லைக் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரக்சர் வந்து 5 மினிட்லயே வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. இந்த ஐஸ் வந்து ப்ரோக் பண்ணியிருக்கு. ஸோ இங்க வந்து எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்டின்னா, இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல நம்மளோட என்ட்ரீஸ வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இந்த என்ட்ரீஸ வந்து நான் வந்து இங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆன உடனே, ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட லோ அண்ட் தென் டார்கெட் வந்து ஒரு 1:2. ஸோ இப்படி தான் நீங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ நார்மலா ட்ரேட் பண்ணணும். ஸோ இதே தான் வந்து நீங்க வந்து பியரிஷ்க்கும் நார்மலா வந்து பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட லைக் நீங்க என்ன இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா உங்களோட ட்ரேடிங் வியூ சார்ட் போயிட்டு, அதில இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு, உங்களோட என்ட்ரி மெத்தட வந்து லைக் அ ஃப 4 ஹவர் எஃப்இஜியோ நீங்க வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு, அதில வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து என்ட்ரி வந்து நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து பிளான் பண்ணலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜிக்குள்ள பிரைஸ் வருது அப்படின்னா, லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க கன்ஃபர்மேஷன பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இன்வெர்ஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து புல்லிஷ்க்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பேரிஷ் வந்து உங்க ஹோம்வொர்க். நீங்க போயிட்டு உங்க சார்ட்ல வந்து பாருங்க. இப்ப இன்வெர்ஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். ஹே கைஸ் இப்ப வந்து இன்வெர்ஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. விச் இஸ் புல்லிஷா இல்லாம கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் இத தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, இன்வெர்ஷன்னு சொல்லுவோம். ஸோ 2 சைடுமே எஃப்இஜி வந்து இருக்கு அப்டின்னா, இத வந்து பிபிஆர்ன்னு கூட சொல்லுவோம். விச் இஸ் பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு நல்ல இன்வெர்ஷன் வந்து ரியாக்ட் ஆகுது அப்டின்னா, இதுதான். இங்க வந்து பாருங்க. இந்த இன்வெர்ஷன வந்து பிரைஸ் இங்க வந்து டேப் பண்ணி ரியாக்ட் ஆயிட்டு கீழ வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்வெர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் அதுக்கப்புறம் வந்து கீழ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இன்வெர்ஷன் தான். ஒரு ஒரு புல்லிஷ் எஃப்இஜி வந்து மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் வந்து இந்த மாரி வச்சிருச்சுனாலே, இத தான் நம்ம வந்து இன்வெர்ஷன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ட்ரீஸ் எடுக்கும்போது,
இத வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து ஓகே மார்க்கெட் வந்து இத வந்து ஃபெயில் பண்ணிடுச்சுன்ட்டு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இதான் வந்து பேசிக்கா வந்து இன்வெர்ஷன் எஃப்இஜின்னு சொல்லுவோம். நார்மலா இத வந்து 1 ஹவர்ல வந்து யூஸ் பண்ணலாம். 4 ஹவர்ல வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து 1 ஹவர்ல போயிட்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஸோ 1 ஹவர்ல அதே பிரைஸ்ல வந்து வந்திருக்கும். ஸோ இங்க வந்து அதே பிரைஸ் செக்ஷன்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு இந்த ஒரு இம்பேலன்ஸ் வந்து இருந்தது. இத வந்து மார்க்கெட் வந்து கீழ க்ளோஸ் வச்சுட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இத தான் நம்ம வந்து இன்வெர்ட்டட் எஃப்இஜின்னு சொல்லுவோம். இது நார்மலா இருக்க எஃப்இஜியே வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஆ ஒர்க் ஆகும். லைக் வந்து ஆப்போசிட்டுக்கு வந்து பிரைஸ் வந்து புஷ் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க இத வந்து புல்லிஷா பார்க்குறீங்க அப்புட்ன்னா, அது ஆர்டர் ஃப்ளோ வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகாது. சிம்பிளா அதான் வந்து இன்வெர்ஷன் எஃப்இஜின்னு சொல்லுவோம். சிம்பிளா இதுதான் கைஸ். நார்மலா வந்து பை சைடு புல்லிஷ் எஃப்இஜி, பியரிஷ் எஃப்இஜி அண்ட் தென் இன்வெர்ஷன் எஃப்இஜி, பிபிஆர். ஸோ இத தான் வந்து நம்ம வந்து மோஸ்ட்டா சார்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது 3மே வந்து ஓகே தான். கசகசன்னு போயிட்டு நான் வந்து குழப்ப விரும்பல. அத சொல்லி, இத சொல்லி. ஸோ இது 3மே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது மட்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா போதும். தேங்க் யூ கைஸ். எபிசோட் 7ல வந்து சந்திப்போம். பை.